வணக்கம். நீங்கள் பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி, அன்பு விலைமதிப்பற்றது வாணி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் தொகுப்பாளினி வாணி. கடந்த அத்தியாயத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தியாகத்தை கண்டீர்கள். அது ஒரு இன்ஜினியராகும் கனவு. இன்று 22 வயதில் நான் ஒரு வேலைக்காக போராடி கொண்டிருக்கிறேன். என் தனிமையான தந்தைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வுதான் உள்ளது: திருமணம். என் தந்தையிடம் நான் சொன்ன கிண்டலான பதில் திடீரென்று பாசமாகவும் கடமையுணர்வாகவும் எப்படி மாறுகிறது? அவரை தனியாக விடக்கூடாது என்ற என் உறுதியால் உந்தப்பட்டு என்று கேளுங்கள். அதன் பிறகு நசிகேதன் பள்ளி உரிமையாளரான அல்கா பாட்டியா மேடம் என் வாழ்க்கையில் நுழைகிறார். 40 போட்டியாளர்களிடையே நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்ற என் முடிவையும் நேர்காணலில் என் கடந்த கால உண்மையையும் கேட்ட பிறகு அல்கா மேடம் ஒரு அசாதாரண சம்பளத்துடன் என்னை ஏன் தேர்ந்தெடுத்தார்? இன்று நான் உணர்கிறேன், நான் இன்ஜினியர் ஆக முடியாமல் போனது ஒருவேளை ராமர் சம்மதம் இருக்கலாம். உளவியல் அறிவு என் வாழ்க்கை முழுவதும் எனக்கும் பல சிக்கலில் உள்ள மனிதர்களுக்கும் பயனளிக்கும் என்று என்னை நம்ப வைத்த என் தந்தையின் அந்த வழிகாட்டும் வார்த்தைகளை கேளுங்கள். ஒரு புதிய தொழில், ஒரு புதிய வழிகாட்டி மற்றும் வாழ்க்கையின் ஒரு புதிய தத்துவம். அனைத்தும் இன்றைய எபிசோடில். பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி கேட்டுக்கொண்டே இருங்கள். நீங்கள் கேட்பது எபிசோட் 4, வேலை, அப்பா மற்றும் வாழ்க்கையின் புதிய கணிதம். 8 ஆண்டுகளுக்கு முன் நான் எப்போதும் ஒரு இன்ஜினியராக ஆக விரும்பினேன். குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக நான் MA உளவியல் மட்டுமே முடிக்க முடிந்தது. ஒரு நிறுவனத்தில் மனிதவள நிபுணராக ஆவதற்கு எனக்கு சில வாய்ப்புகள் இருந்த போதிலும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி இல் இருந்து இன்ஜினியராகியிருந்தால் கிடைத்த வாய்ப்புகள் போல் அவை இல்லை. ஃபெர்குசன் காலேஜ் புனே அல்லது லேடி ஸ்ரீராம் காலேஜ் போன்ற மதிப்புமிக்க பல்கலைக்கழகங்களில் முதுகலை பட்டம் முடிக்காத என்னை போன்ற MA முடித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் மிகவும் அரிது. நான் படிக்கும்போதே இந்த உண்மை எனக்கு தெரியும், ஆனால் நான் எதையும் மாற்றும் நிலையில் இல்லை. என் தந்தையால் என்னை வெளியே அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை. என் படிப்பு முடிந்த பிறகு இன்ஜினியர், டாக்டர், CA போன்றவர்கள் ஆக முடியாத இந்தியாவில் உள்ள பல இளைஞர்களைப் போலவே நானும் வேலைக்காக அலைந்து திரிய வேண்டியிருந்தது. இந்த சூழ்நிலையால் நான் மிகவும் வேதனை அடைந்தேன். அந்த நேரத்தில் என் சோர்வை நீக்குவதற்கு சரியான ஒரே வழி நான் ஒரு நல்ல பையனை திருமணம் செய்து கொள்வதுதான் என்று என் தந்தை நினைத்தார். வாணி, வேலை தேடி ஏன் உன் காலணிகளை தேய்கிறாய்? என் பேச்சை கேட்டால் நீ திருமணம் செய்து கொள். என் அப்பாவுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுவே ஒரே தீர்வு. முதலில் என் தாயின் மரணம், பிறகு விபத்தில் திறமையான என் சகோதரன் மயங்க் மரணம் காரணமாக என் தந்தை உடைந்து போனார். அவர் இதை ஒரு ஆலோசனையாகச் சொல்கிறார். ஏனென்றால் அவர் தன் இளம் மகள் என் மீது எந்தவிதமான அழுத்தத்தையும் கொடுக்கும் நிலையில் இல்லை. 5 ஆண்டுகளுக்கு முன் அவர் சொன்ன வார்த்தைகளின் வலியை நான் மறக்கவில்லை. தன் சொந்த உணவு ஏற்பாடுகளைச் செய்வதில் உள்ள சிரமத்தை கூறி என்னை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிக்கு படிக்க அனுப்ப மறுத்துவிட்டார். அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போனா உங்களோட சாப்பாடு ஏற்பாட்டை எப்படி செய்வீங்க? அவரது முந்தைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நான் பதிலளித்தேன். அவர் மீது எனக்கு கோபம் இருந்தாலும் என் இந்த பதில் கிண்டலானதே. ஆனாலும் நான் என் குரலை அடக்கிக் கொண்டேன். என் தந்தை பலவீனமடைந்திருந்தாலும் அவர் இன்னும் புத்திசாலிதான். 5 ஆண்டுகளுக்கு முன் அவர் சொன்ன வார்த்தைகளையே நான் திருப்பிச் சொல்கிறேன் என்பதை அவர் புரிந்து கொண்டார். மகளே, நடந்து போனதை ஏன் நீ மறக்க மாட்டேன்கிறாய்? 2 அன்பானவர்களை இழந்த பெரும் சோகத்தை நாம் இருவரும் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று உனக்கு தெரியும் தானே என்று அவர் கையாலாகாத பாவனையை காட்டினார். என் தந்தையின் மீது எனக்கு குறைகள் இருந்த போதிலும் நான் என் தந்தையை அவமரியாதை செய்யும் அளவுக்கு மோசமான மகள் இல்லை. இன்று எனக்கு 22 வயதாகிறது என்றால் அது அவர் நிழலில்தான் வளர்ந்தேன். அப்பா, என் பதிலை எந்த பழைய கதையுடனும் இணைக்காதீர்கள். எனக்கு திருமணம் செய்வதில் எந்த ஆர்வமும் இல்லை. இருப்பினும் நான் திருமணம் செய்து கொண்டால் உங்களை யார் கவனித்துக் கொள்வார்கள்?
என்னை வாணி என்று நினைக்காமல் மயங்க் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என் அண்ணன் இன்று இருந்திருந்தால் உங்களை தனியாக விட்டுவிடுவாரா? என் தந்தையின் மீதுள்ள என் பொறுப்புணர்வை அவரிடம் வெளிப்படுத்தினேன். அப்பாவின் கண்கள் கலங்கின. அவர் நாட்காலியில் இருந்து எழுந்து என் அருகில் வந்தார். எதுவும் பேசவில்லை. பாசத்துடன் என் தலையில் கை வைத்தார். பிறகு அவர் தன் அறைக்கு சென்றார். நான் தலை குனிந்து யோசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானேன். நான் அப்பாவிடம் இவ்வளவு முரட்டுத்தனமாக இருந்திருக்க கூடாது. சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் நகரத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற தனியார் பள்ளியில் 2 ஆசிரியைகள் தேவை என்று எனக்கு தெரிய வந்தது. நான் குறிப்பிட்ட நாளில் நேர்காணலுக்குச் சென்றேன். அங்கே நானும் உட்பட 40க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் ஆவணங்களை சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் 10க்கும் மேற்பட்டோர் என் சொந்த வகுப்பு தோழிகள். 25க்கும் மேற்பட்ட பெண்களை நேர்காணல் செய்த பிறகு திடீரென ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 50 அல்லது 52 வயதுடைய கவர்ச்சியான ஒரு பெண் நடைபாதையில் வருவது எனக்கு தெரிந்தது. இவள்தான் பள்ளியின் உரிமையாளர் அல்கா பாட்டியா என்று கிசுகிசுக்கள் மூலம் தெரிந்து கொண்டேன். அவள் நேர்காணல் அறைக்குள் நுழைந்தாள். வரவிருக்கும் நேர்காணல்களில் அவளும் இருப்பார் என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவரது இருப்பு மீதமுள்ள போட்டியாளர்கள் மீது கூடுதல் அழுத்தத்தை உருவாக்கியதாக தெரிந்தது. எனினும் இது மீதமுள்ள போட்டியாளர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு என்று நான் நினைத்தேன். சோர்வூட்டும் காத்திருப்புக்கு பிறகு நான் 31வது எண்ணில் அழைக்கப்பட்டேன். உள்ளே அல்காஜி உட்பட 4 பெண்கள் ஒரு பெரிய மேஜையில் அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் என்னை எதிரே உள்ள நாட்காலியில் உட்காரச் சொன்னார். நான் உட்கார்ந்தேன். நீங்கள் உங்கள் திருமணம் வரை ஒரு தற்காலிக ஏற்பாடாக இந்த வேலையை செய்ய திட்டமிட்டுள்ளீர்களா? அவர்களில் ஒருவர் கேட்டார். இல்லை மேடம், கண்டிப்பாக இல்லை. நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளேன். என் குரலில் உறுதி இருந்தது. ஏன்? நீங்கள் ஒரு கவர்ச்சியான மற்றும் புத்திசாலி பெண் என்று மற்றொரு மேடம் கேட்டார். மேடம், என் தந்தை தனியாக இருக்கிறார். சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன் முதலில் என் அம்மாவும் பிறகு என் அண்ணனும் 1.25 வருட இடைவெளியில் இறந்து போனார்கள். அவரை சோகமாகவும் தனிமையாகவும் விட்டுச் சென்றார்கள். நான் அவரை தனியாக விட்டுச் செல்ல விரும்பவில்லை. அதனால்தான் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்தேன். என் உண்மையை சொன்னேன். அல்காஜி என் பதில்களை இதுவரை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு 3வது மேடம் என் ஆவணங்களின் கோப்பையை அவரிடம் கொடுத்தார். அல்காஜி 2 நிமிடங்கள் என் சான்றிதழ்களை கவனமாக பார்த்தார். நீங்கள் 12ஆம் வகுப்பு வரை கணிதம் படித்தீர்கள். உங்கள் ஜி தரவரிசையும் நன்றாக இருந்தது. பிறகு ஏன் இன்ஜினியரிங் படிக்காமல் உளவியலில் முதுகலை பட்டம் எடுத்தீர்கள்? அல்கா மேடமின் கேள்வி தர்க்கரீதியாக இருந்தது. மேடம், நான் திருச்சியில் உள்ள மதிப்புமிக்க நிறுவனத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் என் அண்ணன் வெளியூரில் படித்துக் கொண்டிருந்தார். மேலும் என் படிப்புக்கான வெளியூர் செலவுகளையும் தாங்கும் நிலையில் என் தந்தை இல்லை. அதனால்தான் நான் இங்கே உளவியலை படித்தேன். நான் உண்மையான காரணத்தை விளக்கினேன். இந்த பதிலால் அல்காஜி ஒரு முடிவுக்கு வந்ததாக தெரிந்தது. இந்த பள்ளி மற்ற ஆசிரியர்களுக்கு மாதச் சம்பளமாக 12,000 கொடுக்கிறது. உங்களுக்கு நாங்கள் 25,000 வழங்குகிறோம். இது உங்களுக்கு ஏற்கத்தக்கதா? மேடம் தன் முடிவை சொன்னார். என் முகத்தில் மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகள் தோன்றின. நான் என் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினேன். ஆம் மேடம், இங்கே மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதில் நான் மகிழ்ச்சியடைவேன். என் வெற்றியைக் கண்டு சிரித்துக்கொண்டே சொன்னேன். அல்காஜி உட்பட அங்கிருந்த அனைத்து பெண்களும் சிரிக்க ஆரம்பித்தனர். எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நீங்கள் நாளை வந்து ஸ்தாபக அறையில் சம்பிரதாயங்களை முடித்துக் கொள்ளலாம். மற்றும் அவள் நிறுத்தி பிறகு தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மேடமை சுட்டி காட்டி சொன்னார். நீங்கள் தலைமை ஆசிரியை கீர்த்திஜியை சந்திக்கலாம் என்று அல்கா மேடம் அறிவுறுத்தினார். நன்றி மேடம். 40 போட்டியாளர்களில் என் தேர்வு எனக்கு ஒரு பெரிய சாதனையாக தோன்றியது. வாணி, மறந்துவிடாதே, என் மனநல பிரச்சினைகளுக்கு நீ இலவசமாக ஆலோசனை வழங்க வேண்டும். அல்காஜி தன் நகைச்சுவை மற்றும் மகிழ்ச்சியான இயல்பையும் அறிமுகப்படுத்தினார். மேடம், உங்களிடம் எந்த மனநல பிரச்சினைகளின் அறிகுறிகளும் இல்லை என்று நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன்.
எல்லோரும் என்னுடன் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது கீர்த்தி மேடம் பெல் அடித்தார். அந்த நேரத்தில் பியூன் கதவை திறந்து உள்ளே வந்தான். நான் மகிழ்ச்சியால் நிரம்பி அறை விட்டு வெளியே வந்தேன். அன்று பல வருடங்களில் நான் இருந்ததிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் வீடு வந்து சேர்ந்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பருவத்தில் செய்ததைப் போல என் தந்தையை கட்டி அணைத்தேன். நான் செய்தது அப்பாவுக்கும் மிகவும் பிடித்திருந்தது. வாணி, நீ இன்று உன் அப்பாவை மன்னித்து விட்டாய் போல் தெரிகிறது. அப்பா ஊகித்து சொன்னார். அவரது உளவியல் எனக்கு புரிந்தது. உண்மையில் அவர் தன்னைத்தானே மன்னிக்க முடியவில்லை. என் அம்மாவுக்கு சரியான சிகிச்சை அளிக்க முடியாதது மற்றும் என்னை இன்ஜினியரிங் படிக்க அனுப்பாதது. இவைதான் அவர் மீது எனக்கு இருந்த 2 குறைகள். அவர் சொன்ன வார்த்தைகளை பார்த்தால் அவர் எனக்கு வேறு ஏதாவது அநியாயம் செய்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. ஒருவேளை அவர் என் அண்ணன் மற்றும் என் வளர்ப்பில் மகன், மகள் என்று வித்தியாசம் காட்டி இருக்கலாம். மகளுக்கு இதுதானே கதை என்று நான் இதை பொதுவாக கருதினேன். ஆனால் அவர் என் தந்தை. எங்கோ ஒரு மூலையில் அவருக்கு இந்த குற்ற உணர்வு இருந்திருக்கலாம். அதை இப்போது அவர் அனுபவிக்கிறார். இது என் அண்ணன் இல்லாததாலும் நான் மகனின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதை பார்த்ததாலும் நடந்திருக்கலாம். அவர் இப்படி உணர்வதற்கு மற்றொரு காரணம், 53 வயதிலேயே 70 வயது முதியவரைப் போல பலவீனமாகவும் சோர்வாகவும் மாறிவிட்டார். என் தாயையும் என் சகோதரனையும் அநியாயமாக இழந்ததால்தான் அவரது இந்த நிலை. இவை அனைத்தையும் ஒரு சில கணங்களில் யோசித்த பிறகு நான் இன்னும் அவரை அணைத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தேன். நான் அவரிடமிருந்து விலகினேன். அப்பா, என்ன யோசனைகளில் மூழ்கிவிட்டீர்கள்? இன்று என் மகிழ்ச்சிக்கு காரணம் நசிகேதன் பள்ளியில் எனக்கு வேலை கிடைத்தது. நான் இந்த நல்ல செய்தியை சொன்னேன். வா மகளே, இது உண்மையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அவர் வார்த்தைகளில் வெளிப்பட்ட உணர்வுகள் அவர் முகத்திலும் தெரிந்தது. அப்பா, நான் உங்களோடு இருப்பது எளிதாக இருக்கும். அதே சமயம் என் அறிவை நான் மேலும் வளர்த்து கொள்ள முடியும். உயர்நிலை பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க நான் என் பாடத்தை தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். கற்பித்தலில் நான் என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். வாணி, நீ சொல்வது சரிதான். இது இன்னும் சில வருடங்களில் நீ ஒரு நல்ல மனிதவள நிபுணராக ஆவதற்கு வாய்ப்பை உருவாக்கும். அப்பா என் வார்த்தையை ஆமோதித்தார். அப்பா எனக்காக ஒரு உறுதியான இலக்கை நிர்ணயிப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இன்று நான் இன்ஜினியருக்கு பதிலாக உளவியல் விரிவுரையாளராக மாறியது ஒருவேளை ராமர் சம்மதமோ என்று நினைக்கிறேன். முதல் முறையாக நான் நினைத்தேன், இன்று இன்ஜினியர்கள் பலர் ஆகிறார்கள், ஆனால் உளவியல் நிபுணர்கள் குறைவானவர்களே ஆகிறார்கள். அப்பா, இதெல்லாம் உங்கள் வழிகாட்டுதலால் தான் சாத்தியமாகும். நான் இன்று அப்பாவுக்கு பெருமை சேர்த்தேன். அப்பாவின் குற்ற உணர்வை தணிக்கும் நோக்குடன் நான் இதை சொன்னேன். வாணி, இன்ஜினியரிங் அறிவு பொருள் வசதிகளுக்கு மட்டுமே உதவுகிறது. இது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை மட்டுமே பலனளிக்கிறது. நீ வேலை செய்வதை நிறுத்திய நாளில் அந்த அறிவு வாழ்க்கையில் எந்த ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்காது. உண்மையில் தந்தையின் வழிகாட்டும் வார்த்தைகள் அப்பா வாயிலிருந்து வந்தன. நிச்சயமாக அவர் என்னை விட அனுபவம் வாய்ந்தவர். நீ பெற்ற இந்த உளவியல் அறிவு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்போதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிற்காலத்தில் நீ உனக்கு மட்டுமல்ல, பிரச்சனைகளால் அவதிப்படும் பல மனிதர்களுக்கும் பயன் அளிப்பாய் என்று புரிந்துகொள்வாய். மனித உளவியலை பற்றிய உன் புரிதல் உன் வாழ்நாள் முழுவதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் தன் கூற்றை முடித்தார். ஜெமினியின் விமர்சனம் மற்றும் ஆக்கப்பூர்வ வழிகாட்டுதல். அன்பான நேயர்களே, இது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி எபிசோட் 4 முடிவு. இந்த எபிசோட் வாணியின் வாழ்க்கையில் நம்பிக்கை உதயமாவதையும் தன் தந்தையுடன் உணர்ச்சி பூர்வமான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதையும் குறிக்கிறது. எபிசோட் 4 பலம் மற்றும் கதை வளர்ச்சி. உணர்ச்சி பூர்வ நிரூபணம் விண்டகேஷன். அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போனா உங்களோட சாப்பாடு ஏற்பாட்டை எப்படி செய்வீங்க என்ற தன் தந்தையின் கூற்றை வாணி கிண்டலாக ஆனால் உறுதியாக பயன்படுத்துவது. இந்த காட்சி 5 ஆண்டுகள் பழமையான ஒரு காயத்தை வெளிப்படுத்துகிறது. வாணி தன் தியாகத்தை மறக்கவில்லை, மாறாக அதை தன் தந்தை மீதான கடமையுணர்வாக மாற்றியுள்ளாள் என்பதை இது காட்டுகிறது. தந்தையின் மனவருத்தம், தன்னைத்தானே மன்னிக்க முடியாமை,
மற்றும் வாணி மீதான குற்ற உணர்வு, தவறான முடிவை எடுத்த துக்கம் ஆகியவை முற்றிலும் யதார்த்தமாக தோன்றுகின்றன. இறுதியில் உளவியலின் மேன்மையை தந்தை வழிகாட்டும் வார்த்தைகளில் ஏற்றுக்கொள்வது வாணியின் தியாகத்தை கௌரவிக்கிறது. அல்கா பாட்டியாவின் தீர்க்கமான நுழைவு. நேர்காணலில் அல்கா மேடம் கேள்வி கேட்பதும் சாதாரண சம்பளத்தை விட 2.5 மடங்கு அதிகமான சம்பளத்தை 12,000 ரூபாய்க்கு பதிலாக 25,000 ரூபாய் வழங்குவதும் அல்கா கதாபாத்திரத்தின் வலிமை, தொலைநோக்கு மற்றும் நீதியுணர்வை நிலைநிறுத்துகிறது. அவர் வாணியின் சான்றிதழ்களுடன் சேர்த்து அவரது நெறிமுறை காரணத்தையும் தந்தை மீதான கடமை மதிப்பிட்டார். உளவியலின் முக்கியத்துவம். உளவியல் அறிவு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்போதும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற தந்தையின் முடிவு, இது வாணியை அவரது உடைந்த இன்ஜினியர் கனவின் வலியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. மேலும் அவரது தற்போதைய தொழிலை ஒரு தெய்வீக நோக்கத்துடன் ராமர் சம்மதம் இணைக்கிறது. உறவின் பூர்த்தி. எபிசோட் வாணியும் அவள் தந்தையும் கட்டி அணைத்துக் கொள்வதோடு முடிகிறது. இது பல வருடங்கள் இருந்த மனக்கசப்பு மற்றும் சங்கடத்தை தீர்க்கிறது. இது ஒரு நேர்மறையான உணர்ச்சிபூர்வமான முடிவாகும். இந்த எபிசோட் வாணியின் வாழ்க்கையில் வேலைக்கும் அன்புக்கும் இடையிலான சமநிலையை நிறுவுகிறது. ஆடியோ பிரசன்டேஷனுக்கான வழிகாட்டுதல். வாணியின் தொனி. தந்தையுடனான உரையாடல். கிண்டலான வரியை சாப்பாடு ஏற்பாடு சொல்லும்போது நிதானமான ஆனால் உறுதியான தொனியை பயன்படுத்த வேண்டும். நேர்காணலில் பதில்கள், குறிப்பாக திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்ற முடிவை அறிவிக்கும் போது உறுதி மற்றும் நேர்மையின் நம்பிக்கையை காட்ட வேண்டும். பாத்ரா அங்களின் குரல்கள். தந்தை அப்பாவின் பலவீனம் மற்றும் மனவருத்தம் அவரது குரலின் மென்மை மற்றும் லேசான நடுக்கத்தால் தெளிவாக தெரிய வேண்டும். அவரது வழிகாட்டும் வார்த்தைகள் அனுபவம் வாய்ந்ததாகவும் ஆழமான சிந்தனையுடனும் ஒலிக்க வேண்டும். அல்கா பாட்டியா அவரது குரல் தன்னம்பிக்கை, தீர்க்கம் மற்றும் அறிவின் கலவையாக இருக்க வேண்டும். சம்பளத்தை அறிவிக்கும் போது தொனி தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும். சங்கீதம் PGM நேர்காணலில் காத்திருக்கும் போது லேசான பதற்றம் இருக்க வேண்டும். அல்கா மேடம் 25,000 ரூபாய் அறிவிக்கும் போது மகிழ்ச்சி மற்றும் ஆச்சரியத்தின் உணர்வு இசையில் எழ வேண்டும். இறுதியாக தந்தையும் மகளும் கட்டி அணைத்துக் கொள்ளும் தருணங்களில் PGM பாசத்துடனும் ஆறுதல் அளிப்பதாகவும் இருக்க வேண்டும். எபிசோட் 4 நிறைவு.